கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 47ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியா 47 முதலாம் வசனம் முதல் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா 47 முதல் வசனத்திலிருந்து. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க. பின்பு அவர் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அருமையான தேவ பிள்ளையே, அதை கீழே பாருங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையிலே நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழமும் அளந்து என்னை என்ன செய்தாராம்? தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் நடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்திலே நீ கடந்து வருவதனாலே தேவன் என்ன செய்கிறாராம்? உன்னை ஒரு நதியை காண்பிக்கிறார். அந்த நதி ஆலயத்துக்கு நேராய் கடந்து வந்து என்ன செய்கிறதாம்? வாசப்படி இருந்து கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தினுடைய முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. நன்றாய் கவனிங்க. அந்த நதி எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? ஜீவ நதியை காண்பிக்கிறது. இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. ஒரு ஆலையிலேயே சொல்லுங்களேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆலயத்தை தேவன் வாசப்படியிலிருந்து ஒரு நதியை அனுப்புகிறார். இந்த நதி எப்படியாய் கடந்து வருகிறது என்றால், தெற்கே கிழக்கிலிருந்து துவங்கி கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு எப்படி இருந்ததா? கிழக்கு நோக்கி இருந்த அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அப்ப இந்த பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் அவர் உங்களை நிரப்பட்டும். நன்றாக கவனிங்க. இந்த நதியை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி, அது எதை காண்பிக்கிறது? நதி என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நதி என்றால் பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நீர்க்கால்கள் என்ன செய்து தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு உன்னதமானவருடைய பரிசுத்த ஸ்தலம், அதுதான் ஆலயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இந்த ஆலயத்துக்குள் தேவன் உங்களை எதற்கு கொண்டு வருகிறார் என்றால், உங்களை சந்தோஷிப்பிக்க கர்த்தர் வருகிறார். இந்த ஜீவன் நதி எதை காண்பிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. இன்றைக்கு இந்த 2025 21ஆம் தேதி, இன்றைக்கு 21 நாள் உபவாசத்தை முடிக்கும் பொழுது நான் உங்களோடு நான் பேசிக்கொள்வது என்ன அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீ
நீந்தி நீந்தி மூழ்கக்கூடிய நீச்சல் ஆழ அளவு. இது எதை, இந்த அளவு எதை காண்பிக்கிறது? உங்கள் வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது, ஆமென், கணுக்கால் அளவோடு அல்ல, முழங்கால் அளவோடு அல்ல, இடுப்பளவோடு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கும் ஒரு அனுபவத்திலே நீங்க காணப்பட வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நதி என்ன செய்யுமாம்? ஒரு மனிதனை சந்தோஷிப்பிக்குமாம். சந்தோஷம் இன்னைக்கு இல்லாத ஒரு உலகம். சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் இல்லைங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல. வேலையில சந்தோஷம் இல்ல, படிப்புல சந்தோஷம் இல்ல, வருமானத்துல சந்தோஷம் இல்ல, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு மனுஷன் சந்தோஷத்தை தேடி குடியை தேடுகிறான், சந்தோஷத்தை தேடி அவன் போதை வஸ்துக்களை நாடுகிறான், சந்தோஷத்தை தேடி மனிதர்களை தேடி போகிறார்கள். இன்னைக்கு ஏன் மனிதர்கள் பாருங்க, எந்த சினிமாவுக்கு ஒரு ஜோக்க போடுறான். எதுக்கு தெரியுமா? அந்த படம் ஓடணும்னா அவனுக்கு ஜோக்கு வேணும். அப்படிதானே? ஆமாவா? அப்போ படத்துக்கு ஒரு ஜோக் இருந்தாதான் அவன் சினிமாவே பார்க்க போறான். சரிதானா? இன்னைக்கு நான் சொல்றேன், சந்தோஷம் இல்லாத ஒரு கல்யாணம், சந்தோஷம் இல்லாத வீடு எங்குமே இருக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், புசிப்பது சந்தோஷம், குடிப்பது சந்தோஷம், நல்ல என்ஜாய் பண்றதுக்கு அவுட்டிங் சொல்லுவான். எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், பிக்னிக் ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது போய் நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது சந்தோஷம். ஆமாவே இல்லையா? நதியில விளையாடுறது சந்தோஷம், நதியில டிராவல் பண்றது சந்தோஷம். ஒரு ஆத்துல போய் அந்த ஆத்தோரத்தில் உட்கார்ந்து அந்த கூழாங்கல் எடுத்து ஆத்துல அந்த கூழாங்கலை தண்ணியில அந்த கள்ளத்துக்கு போடுறது சந்தோஷம். அப்படிதானே? இன்னைக்கு மனுஷன் சந்தோஷத்தை தேடி குடிக்கிறான், வெறிக்கிறான், கஞ்சா, இன்னுமாக பிரவுன் சுகர், இன்னுமாக தின்னர், இந்த மாதிரி நிறைய காரியத்தை அவன் தன் போதை வஸ்துக்களால் வருகிற சந்தோஷத்தை தேடுகிறான். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, மனிதர்களிடத்தில் வருகிற சந்தோஷம் அல்ல, பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல. இன்னைக்கு மக்கள் எதுக்கு தேடி போறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தேடி எதுக்கு போறாங்க? லவ் எதுக்கு பண்றாங்க? சந்தோஷத்தை தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு தேடுறாங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு சொல்றேன், அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அந்த நட்பெல்லாம் இருக்கும் நேரம் வரைக்கும் தான். இன்னைக்கு சொல்றேன், ஒரு நதி உண்டு. என் அன்புக்குரிய கர்த்தர் பிள்ளையே, நல்ல புத்தாடை அணியும் பொழுது ஒரு சந்தோஷம், திருமண நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது ஒரு சந்தோஷம், பாட்டு கச்சேரியில் போய் உட்காரும் போது ஒரு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே இல்லையா? உட்கார்றத பார்த்தாவே தெரியுங்க, அவ இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க. ஆமே. எப்ப பொண்டாட்டி ஊருக்கு போவா அப்பதான்யா. பாத்தீங்களா? சிரிப்பு வந்துருச்சு பாத்தீங்களா? அதுதான். எப்ப இவன் பேச்சுலரா இருப்போமையா, அன்னைக்கு வந்தா சந்தோஷம் ஐயா. கடைசியா ஸ்னாப் ஒன்னு எடுத்தான், சார் ஒரு தடவை சிரிங்க சார், அன்னைக்கு சிரிச்சேன் சார். இன்னைக்கு எப்பவுமே நீ அழதான் வைக்கிறான் சார். இன்னைக்கும் சொல்றேன், ஒரு ஆண் குழந்தை பிறந்தா ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு பையன் பிறந்தா சந்தோஷம், கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மாமனார் வீட்டுல இருந்து நிறைய வந்தா சந்தோஷம். வந்தது இல்லையா? வரும். என் அன்புக்குரிய கத்துட்ட பிள்ளையே, இன்னைக்கு மாமியார் மருமகளுக்கு வருகிற சந்தோஷம் வரவே வராது. இன்னைக்கு சந்தோஷத்தை மக்கள் எங்க தேடுறாங்க? தம்பி சந்தோஷமா இருக்கியா? எக்ஸாம் வந்தா சரி, பரீட்சையே இருக்க கூடாது. ஆனா இது ஏன்டா அடிக்கடி எக்ஸாம் வைக்கிறானே தெரியல சார். நான் பாருங்களேன், அடிக்கடி பரீட்சைன்னு சாம படிக்க வைக்க வேண்டியதானே? படி படி படி. அப்ப பிள்ளைகளுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு சந்தோஷம். இதை விட பெரிய கவலை என்னன்னா, 2 நாள் மழை, அதிக மழை, ரெட் அலர்ட் போட்டாங்க அப்படின்ட்டா பிள்ளைகளுக்கு அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது. எப்பா ஆண்டவரே, அலர்ட் சென்னைக்கு வந்துருச்சு, எங்க சென்னைக்கு ஈரோடுக்கு அலர்ட் வராதா? வராது தம்பி. நீ அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு தெரியும். என்ன அப்போ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னதுங்க? படிக்க செல்வது அவ்வளோ கடினம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகள் விரும்புவது இப்படியாய் சுதந்திரமாய் சுற்றுவது சந்தோஷம். அப்பா கேள்வியே கேட்க கூடாது, சந்தோஷம். கொடுத்த பணத்தை என்ன பண்ணனு கேட்க கூடாதுமா, கேட்டுட்டா வந்துரும் ஆத்திரம். பத்தியா, இவ்வளவு நேரம் நல்லா தான் இந்த ஆள் இருந்தான், அந்த பணம் என்னாச்சு? நான் போன வாரம் கொடுத்தேன், அந்த காசு என்னாச்சு? கேட்க கூடாது. அப்படிதானே? உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படிதான் இருக்காங்களா? ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? அப்ப சந்தோஷம் என்பது, கடனெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷம், கடனெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா டபுள் சந்தோஷம், கடன் கொடுத்தவன் பொட்டுன்னு போயிட்டான்னு சொன்னா
உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்ப சந்தோஷத்தில் பலவிதங்கள் இருந்தாலும் தீபாவளிக்கு ஒரு போனஸ் வந்துச்சுனாவே ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, உங்களுக்கு ஒரு இலவசமான ஒரு வேட்டியும் சட்டையும் தந்து ஒரு கரும்பை கொடுக்கறதுக்கு, அது இந்த கரும்பை வாங்குறதுக்கு எனக்கு சின்ன கரும்பை கொடுத்துட்டான், கொஞ்சம் வெயிட்டா, அவன் இலவசமா என்ன கிடைச்சாலும் தெரியும் பெருசா வேணும்னு போய் நிற்பான். அதுக்கு அடி புடி போட்டு அந்த 1000 ரூபாய் பரிசு பொருளுக்காக நிற்பான். இன்னைக்கு சொல்றேன், மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாம் டென்ட் மாதிரி தான், கூடாரத்தை போல தற்காலிக சந்தோஷம். ஆனா பரலோக தேவன் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு, தெய்வம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அம்மா அவன் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னா அங்க புடவைக்கு பயங்கர கூட்டம் வந்துடும், சரிதானா? அவன் பிசாசுக்கு தெரியும் உலகத்தை காண்பிப்பதில் ஒரு சந்தோஷம், பாவத்தை செய்ய வைப்பதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அம்மாவா இல்லைங்களா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு தப்பு செய்வான், பல நாள் திருடம், ஒரு நாள் அகப்படுவான். பாருங்க அவன் முகத்தை பார்க்கணும், எப்படி இருப்பான் பிரதர். டெய்லி திருடி திருடி ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க பாரு, அப்ப இருக்குது முகம், சரிதானா? பொய்யே பேசுறது ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க பாரு, அன்னைக்கு இருக்கு உங்க சந்தோஷம். அப்ப ஒரு பாவம் கொடுக்கிற சந்தோஷம் குற்றவாளியாக்கும், பாவம் கொடுக்கிற சந்தோஷம் தனிமைப்படுத்தும், பாவம் கொடுக்கிற சந்தோஷம் தனிமைப்படுத்தும், பாவம் கொடுக்கிற சந்தோஷம் தற்கொலைக்கு கொண்டு செல்லும். ஹலோ, ஆமாவா இல்லையா? பாவம் கொடுக்கிற சந்தோஷம் எப்பவும் இலவசமாய் வரும், ஆனா ரட்சிப்பு இலவசமாய் கத்த தந்திருக்கிறார். அதனால விளைவு, அந்த வேல்யூ தெரியல. இன்னைக்கு சொல்றேன், அந்த சந்தோஷம், ஒரு நதி உண்டு, அந்த நதி நீர்க்கால்கள், ஆமே நீர்க்கால்கள், ஆமே தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். எனக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த நதி கர்த்தர் இருக்கும் இந்த இடத்தை சந்தோஷிப்பிக்கும்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அது என் வீடாய் மாறட்டும், என் வீடு தேவனுடைய வீடாய் மாறட்டும், ஆண்டவர் சந்தோஷப்படுத்தட்டும். மக்களே, உன் வீடு சந்தோஷிப்பிக்க ஒரு இடம் வரப்போகுது. ஏமா நீ ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கிற தம்பி, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போறாரு. ஒருவேளை உன் பிசினஸ்ல நீ ஒரு மாற்றத்தை தர போறாரு. ஆமென் பிரதர், நீங்க முதல் தடவையா நீங்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கீங்க, ஆமென், இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் நிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷிப்பதற்காக தான். ஐயோ ஆலயத்துக்கு போறோமே, எப்படியாவது மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் தான் எல்லா இடத்துக்கு சென்று விட்டேன், ஒரு மருத்துவரை பார்க்க வந்ததை போல வர வேண்டாம். இழந்து போன அன்பு, இழந்து போன சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தருவதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவ ஆலயத்தில் உங்கள் மகளை குறித்த பாரங்களை கர்த்தர் நீக்கி விடுவார். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஆமென் எதிர்காலத்தை குறித்து 2026 குறித்து திட்டமிடவே முடியலையா, 25 எவ்வளவு பரிதாபமா இருக்கு, 26 என்னவாய் முடியுமோ, என்னை யாருமே, என் குடும்பமே என்னை தனிமைப்படுத்தி விட்டது, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் கணவன் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் எதிர்காலத்தின் திட்டமிடுதல் என் கையில் இருக்கிற பணத்தை வைத்துதான் நான் திட்டமிட வேண்டும், அந்த பணமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராமேன் சோத்திரம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பணத்தை வைத்து திட்டமிட்டு கொண்டிருக்க நண்பர் கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஒரு நதி உண்டு, அந்த நதி ஆமென் நீர்க்கால்கள், ஆமென் தேவனுடைய நகரத்தையும், ஆமென் உன்னதமானவர் வாசம் பண்ணும் இடத்தை பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அந்த பரிசுத்த ஸ்தலமாய் என்னுடைய ஆலயத்தை மாற்றுங்க, என் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாறட்டும், அந்த ஜீவன் நதியாய் என் வீடு மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் நதி, ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் வந்து போய் ஏதோ ரட்சிப்பின் அனுபவம், கணுக்கால் அனுபவம், முழங்கால் அனுபவம், அந்த அடுத்த லெவல் என்னதுங்க, ஆமை கிருபைகளை பெற்றுக்கொண்டு அமைதியா இருப்பது முழங்கால் அளவு. அடுத்து இடுப்பளவு என்பது என்ன தெரியுங்களா, ஏதோ வரோம் போறோம், ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், அதோட நிறுத்திக் கொள்வது. ஆனா நீந்தி மூழ்கிற அனுபவம் என்ன தெரியுங்களா, உலகத்தின் மேல் ஒரு ஆசை வராதுங்க, ஆமை பரிசுத்த ஆவி கொடுக்கிற அந்த சந்தோஷத்தின் மேல் ஒரு பாக்கியமாய் எண்ணுவார். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 55 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 55 முதலாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 55. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு
thirsty, ஒரு தாகம். இன்னைக்கு கேட்கிறேன், ஹலோ அருமையான தேவப்பிள்ளையே, உலகத்தில் ஒரு தாகம் உண்டு, பாவத்திற்கு ஒரு தாகம் உண்டு, ஆனா பரிசுத்தத்துக்கு ஒரு தாகம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவுக்கு ஒரு தாகம் இருந்தது. நான் தாகமாய் இருக்கிறேன். சமாரியா ஸ்திரீ ஆமென் தண்ணீர் சுமந்து கொண்டு அவன் வீட்டுக்கு எடுத்து சொல்வதற்காய் குடத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆமென் சமாரியா ஸ்திரீ என்ன செய்கிறார்? கவனிங்க. ஆமென் ஆமென் தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கு யாக்கோபின் கிணற்றண்டே வருகிறார். அங்கே இயேசு அமர்ந்திருக்கிறார். இயேசுவை கண்டவுடனே ஆமென் தாகத்துக்கு தாய் என்று இயேசு கேட்கிறார் அவளை பார்த்து. இயேசு அவளை பார்த்து கேட்டவுடனே, தண்ணீரை என்னிடத்தில் கேட்கிறாயே, உன்னிடத்தில் குடம் இல்லையே, அது தண்ணீரை மொண்டு கொள்வதற்கு பாத்திரங்கள் இல்லையே. அப்ப இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் கொடுக்கிற தண்ணீர் ஆமென் ஒரு நாளும் குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் தாகமா இருக்கும் பொழுது ஒருவேளை நீ இயேசுவண்டை வந்தால், இன்னைக்கு என்ன தாகத்தோடு வந்தாயோ, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு தாகம் உண்டு, ஆண்டவருக்குள் வளர வேண்டும், என்னால ஜெபிக்க முடியல, கணுக்கால் அளவுல தான் நிக்கிறேன் ஐயா, ஒரு முழங்கால் அளவுல தான் நிக்கிறேன், இடுப்பு அளவுல தான் நிக்கிறேன், என்னுடைய அளவை மாற்றி நீந்தி நீந்தி ஒரு அனுபவம் ஏதோ வரும்போது அந்த ஆவியில நிறைவு கிடைக்கிறது. வீட்டுக்கு போன ஒரு சோர்வு, வேலையில் ஒரு சோர்வு, ஆமென் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோர்வு என்னை அழுத்துகிறது என்று சொல்லி நீங்க பாரத்தோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஜீவன் நதி பிரதர் தண்ணி நல்லா கவனிங்க. ஆமென் ஹalleluya. ஒரு ஆமென் தண்ணி கணுக்கால் அளவு அப்படி போச்சுன்னா, தண்ணியில போச்சுன்னா அது ஒன்றும் செய்யாதுங்க. அப்படியே முழங்கால் அளவு போச்சுன்னா எப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம்? கடந்து போயிடலாம். ஆனா இடுப்பளவு போச்சுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு எப்படியே கடந்துடலாம். அதே அளவு நீந்தி நீந்தி மூழ்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு ஃபுல்லா வந்துருச்சு வைங்களேன், நீங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதே போலதான் ஆமென் சோத்திரம், அந்த இடத்தை கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு தேவன் அவனை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நதி எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இந்த நதி எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியுடைய மகிமையை காண்பிக்கிறது. மகிமை உங்களை நிரப்பட்டும், பரிசுத்த ஆவியுடைய மகிமை உங்களை நிரப்பட்டும். ஒரு அளவு உங்கள் வாழ்க்கையில இந்த புதிய அளவுல வாங்க. ஆமென். ஏதோ ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசித்தோம், ஆலயத்தை விட்டு போனோம் என்று இராதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, தண்ணீர் அண்டைக்கு வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார்? ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்கிறேன்? ஆமென். பணம் இல்லாதவர்களே வந்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆமென். தண்ணீர் இல்லாத தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நாட்களிலே இன்னைக்கு மக்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. மக்கள் இயேசுனுடைய பிறப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், இயேசுனுடைய பிறப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய உணர்வு இல்லை. இன்னைக்கு நீ பசியா இருக்கியா, தாகமா இருக்கிறியா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையில் ஒரு பசியா இருக்கிறேன், உண்மையில் நான் ஒரு தாகமா இருக்கிறேன், எனக்கு இந்த வசனம் கிடைக்க கூடாது, ஒரு பஞ்சம் வரப்போகிறது, தாகமா இருக்கிற ஒரு காலம், எனக்கு ஒரு தாகம் இருக்கணும், அவர் எனக்குள் இருக்க வேண்டும், அவருடைய ஆவி எனக்குள் இருக்க வேண்டும். நன்றாய் கவனிங்க, உலக பசி நமக்குள் வரக்கூடாது. இயேசுவுக்கு 40 நாள் உபவாசம் ஆமீன் முடித்த உடனே ஒரு பசி உண்டானது. அப்பொழுது பிசாசு என்ன செய்யறான்? ஆமீன் வந்து அப்பத்தை கல்ல அப்பமாக்கும்படியாக சொல்றான். ஒன்னு சொல்லட்டுமா? பசி வரும்போது பிசாசு சோதனையை கொண்டு வருவான். இன்னைக்கு பசி வருதா? உங்களுக்கு பசி வருதா? பிசாசு சோதனை கொண்டு வருவான். சரீர பசி வரும்போது இன்னைக்கு சொல்றேன், கல்லை அப்பமாக்கும்படி சாத்தான் சோதனை கொண்டு வந்ததை போல அநேக நேரங்களிலே உங்களுடைய தேவைகள் வரும் பொழுது பிசாசு மனிதனை காண்பிப்பான். அவன் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் எப்படி இருக்கான் பாரு, எல்லாத்தையும் காண்பிப்பான். உங்கள் இருதயம் சோர்ந்து போய்விடும், உங்கள் இருதயம் பாரப்படும். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, பணம் இல்லையா, என்னிடத்தில் வா. ஆமென். அல்லேலூயா. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாங்க, வந்து சாப்பிடுங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்க போனா பணம் வேணும்யா, ஆனா ஆண்டவரை தேடி வந்தா மட்டும் பணமே வேண்டாம், விசுவாசம் இருந்தால் போதும்.
எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பணம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராத காரணம் என்ன தெரியுங்களா, நான் தேடி போவது பணத்தை தேடி போறேன், பணம் உங்களை துரத்தும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரு நதி உண்டு. ஒரு தாகமா இருக்கிறவர்களை பார்த்து அந்த நதி கூப்பிடுது, வா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், வா. ஆமென், நான் பணமுமின்றி விலையுமின்றி நான் உனக்கு உன் ஆகாரத்தை உனக்கு நான் தருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்க வாங்க. இன்றைக்கு ஒரு பரிசுத்தாவுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய நிறைவு இன்னைக்கு பிள்ளைகளுக்குள் வருவதாக, உன் குடும்பத்தில் வருவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நதி உங்களை சந்தோஷிப்பிக்கிற நதி, உன் பிள்ளையை சந்தோஷிப்பிக்கும். பிரதர், உங்க கையில பரிசுத்தாவே இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் பிரதர் துக்கமா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்தால் நீங்க சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருப்பார். ஆமென். நீங்க பிள்ளைக்கு எவ்வளவு செஞ்சாலும் பிள்ளை சந்தோஷப்படாது. உங்கள் மனைவிக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் மனைவி திருப்தி அடையாது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் குடும்பத்தார் உங்களை சந்தோஷிப்பிப்பதே இல்லை, உங்களை வருத்தம் தான் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், வா. அதுக்கு பணம் வேண்டாம், ஆமென், பொருள் வேண்டாம். நான் ஒரு ஜீவ நதி உள்ள நதியை உனக்கு காண்பிக்கிறேன், இதற்குள்ளே வா. ஆமென், இதற்குள்ளே வா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா, எல்லா ஜனத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்கு தூதன் வந்தபோது உலகத்துக்கு ஒரு நற்செய்தி, ரட்சிப்பின் நற்செய்தி, சபைக்கு ஒரு நற்செய்தி உண்டு. ஹலோ, சபைக்கு ஒரு நற்செய்தி உண்டு. என்னதுங்க சபைக்கு ஒரு நற்செய்தி? என்னதுங்க? ஒரு நதி உண்டு. அந்த நதி, ஆமென், நீர்க்கால்கள் என்ன செய்யுமா? நதி இருக்கு அவங்ககிட்ட. பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி உங்களோடு இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய நதி இருந்தால் ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யுமா? அப்போ யாருக்கு சந்தோஷம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். நீங்க ஏன் துக்கமுகமா இருக்கீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை? ஐயா, நான் சர்ச்சுக்கு வரேன், ஆராதிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்றேன், ஆனாலும் சண்டையும் தீரல, என் வீட்டுல பிரச்சனை நீங்கள, என் குடும்பம் இப்படியா இருக்குன்னா இன்னைக்கு சொல்லுங்க, அந்த நதி எனக்குள் வர வேண்டும். அந்த நதி, ஆமென், உங்களை என்ன செய்யுமா? உன் பசியுமின்றி, ஆமென், பணமின்றி, ஆமென், விலை கிரயமின்றி நீ என்ன செய்யலாம்? ஆமென், இலவசமா நீ சாப்பிடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த நதி தான் ஆண்டவருடைய ஆவியானவருடைய நதி. பைபிள் சொல்லுகிறது அது உன்னை சந்தோஷிப்பிக்கும் நதி என்று பைபிள் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. ஆமென், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வேகமா எடுங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்கிறார்கள், இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தண்ணீர் நிற்காத ஒரு தொட்டி. என்னான கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தண்ணீர் நிற்காத தொட்டி எதை காண்பிக்கிறது என்றால் உலக செல்வம், உலகத்தினுடைய செல்வம். இன்னைக்கு பேங்க் அமௌண்ட்டை நம்புறான், அவன் கையில இருக்க சிறு சேமிப்பை நம்புறான், ஆனா பைபிளை நம்புறது இல்லை. ஆமென். நீங்க இன்னைக்கு சொல்றேன், நீங்க மனுஷனை நம்பாதேன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். என்ன சொல்லுதுங்க பைபிள்? என்ன ஆண்டவர் காண்பிக்கிறாரு? என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய யார என்னை விட்டு விட்டார்கள். சிஸ்டர், இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் விட்டுட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் விட்டீங்கன்னா நிச்சயமாய் வெடிப்புள்ள தொட்டியை நம்பாதீங்க. வெடிப்புள்ள தொட்டி எதுங்க? என்ன பைபிள் என்ன சொல்றாரு? தண்ணீர், என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் வெட்டி கொண்டார்கள். ஒரு வெடிப்புள்ள தொட்டியை தான் அவங்க வெட்டி இருக்காங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இல்ல, எங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. பிரதர், முதல் முறையா நீங்க உள்ள வந்திருக்கீங்க, ஆண்டவர்களை ஜீவன் நதியால் நிரப்பட்டும். லிவிங் வாட்டர், ஒரு லிவிங் வாட்டர். நல்லா கவனிங்க. ஜீவ நதி எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய ஆவியானவரை காண்பிக்கிறார். ஆமென். அந்த நதி என்ன செய்யுமா? ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. அதே எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 47ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த ஜீவ நதிக்குள்ளே, ஆமென், வாசிங்க 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா.
உண்மையா சொல்றேன், நீ ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜீவன் நதி ஆமீன் உனக்குள்ளே வந்து விழ வேண்டும். இன்னைக்கு ஜீவன் நதி இந்த கடல்ல வந்து விழும்போது அது ஆரோக்கியமாயிரும். அப்படின்னா உப்பா இருக்கிற கடலை எப்படிங்க தண்ணீர் வந்தா அது ஜீவ நதியாய் மாறுமா? ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறும். இன்னைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு உப்பை நீங்க கடல்ல பாக்குறீங்க, அந்த தண்ணியில உப்பு இருக்குங்க. அந்த தண்ணீர்ல ஒரு செம்பு தண்ணியை ஊத்துனா அந்த கடலுடைய உப்பெல்லாம் போயிருமா? வாய்ப்பே இல்லை. ஹலோ பிரதர், கவனிக்கிறீங்களா? இந்த கடல் இருக்கிற தண்ணீர் இருக்கிற உப்பு நீங்காதது போல எனக்குள்ளே பாவம் நிறைந்த உலகம், உலகத்தில் இருக்கிற இச்சைகள் எனக்குள் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற காம விகாரங்கள் எனக்குள் இருக்கிறது, உலகத்தின் பெருமை எனக்குள் இருக்கிறது, உலகத்தின் பொறாமை எனக்குள் இருக்கிறது, உலகத்தின் சண்டைகள் எனக்குள் இருக்கிறது. ஆனா அந்த ஜீவ நதி கடலுக்குள் வந்து பாய்ந்தவுடனே அந்த கடல் தண்ணியே அந்த ஜீவன் நதியாய் மாறும் என்றால், ஒரு மதுரமுள்ளதாய் மாறும் என்றால், உப்பான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை வாழ்க எனக்குள்ளே இயேசுவின் தண்ணீர் பரிசுத்த ஆவியான்கிற ஜீவன் நதி எனக்குள் வரும் பொழுது அத்தனை பாவத்தை அடிச்சு வெளியே போயிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மழை பெய்யும் போது உங்களுக்கு தெரியும், மழை பார்த்துருக்கு, மழை பெய்யும் போது சின்ன சின்ன கால்வாய் எல்லாம் பாருங்க, அது நிரம்பி வழியும். அது வரைக்கும் அந்த கால்வாய் நைட்டு பார்த்தா கருப்பா இருந்திருக்கும், காலையிலையும் கருப்பா தான் இருக்குமா? அட சொல்லுங்களேன், கருப்பாவா இருக்கும். அடுத்த நாள் பாருங்க அது டிச்சு தண்ணியா இருக்காது. அந்த டிரைனேஜ் எப்படியா இருங்க, அப்படியே தண்ணி அப்படியே ஓடி 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 அந்த மழை தண்ணி வர வர அப்படியே கருப்பா இருந்த தண்ணி இப்ப எப்படி ஆயிடுச்சுங்க, பியூர் ஒயிட்டா மாறிடும். அதே போல உப்பாய் இருக்கிற குடும்பம், உப்பான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, ஜீவன் நதி அந்த கடலிலே போய் விழுவதை போல என் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அசுத்தங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும், குடும்பத்திலிருந்து பாவம் வீட்டை விட்டு வெளியே போகும், பிசாசு உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். சிஸ்டர், பிரதர், இயேசுன்னா யாரும் தெரியாம உட்கார்ந்திருக்கிய மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்களால் செய்த பாவம், உதடுகளால் பேசின கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த டிரைனேஜை கற்பனைக்கு கொண்டு வந்துருங்க. ஐயா, நான் ஒரு அசுத்தமான மனிதன் ஐயா, ஆனா ஒரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த ஜீவன் நதியாக இயேசுவின் ரத்தம், அவருடைய பரிசுத்தமுடைய மகிமை எனக்குள் வரும் பொழுது எப்படி அந்த கால்வாய் தண்ணி, அசுத்தமான தண்ணி அடிச்சு போக போக இன்று பார்க்கும்போது அது கருப்பாய் இருந்த வாழ்க்கை பிறகு மறுநாள் அது வெண்மையாய் மாறுவதை போல உன் வாழ்க்கை வெண்மையாய் மாறும், உன் குடும்ப வாழ்க்கை தூய்மையாய் மாறும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா என் கண்களால் பாவத்தை பாராம இருக்க முடியல, என் வாயினால் அசுத்தமானதை பேசாம இருக்க முடியல? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் இந்த நதி கீழே எனக்குள்ள இறங்கி வரும் பொழுது, தம்பி உன்னால பாவத்தை விட முடியல, மீண்டும் மீண்டும் விழுகிற, திரும்பி எந்திரிக்க, திரும்பி விழுகிற, திரும்பி எந்திரிக்கிற. பிரதர், நீ விழுந்து எழும்பி நிக்கிறீல, இன்னைக்கு கத்த சொல்றாரு, அந்த ஜீவ நதி உள்ள வந்துச்சுன்னா கடல் உப்பு ஆயிருந்த அந்த கடல் தண்ணி ஆரோக்கியமாய் மாறும். பிரதர், நீங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாய் மாறுவீங்க, உங்க பையன் ஆரோக்கியமா மாறுவான், தங்கச்சி உன் பிள்ளை ஆரோக்கியமாய் மாறும், உன் குடும்பம் ஆரோக்கியமாய் மாறும். உங்களால ஸ்ட்ரென்த் ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபேமிலி லைஃப், ஸ்ட்ரென்த்தான ஒரு குடும்பம் இன்னைக்கு உடைந்து போய் வியாதியோடு, வறுமையோடு, பண கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, ஐயா கண்ணை மூடினா பாவம் தெரியுதுயா, கண்ணை மூடினா நான் செஞ்ச தவறெல்லாம் என்னுடைய கண்ணில் வருது, ஒருவேளை உடைஞ்சு போய் வந்திருக்கிறியா? ஒரு நதி ஒன்று உண்டு, அது உன்னை மகாராஜாவின் நகரம், அது சந்தோஷிப்பிக்கிற ஒரு நகரம். இந்த நதி இது உன்னை சந்தோஷிப்பிக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட வந்து பேசுகிறார். தம்பி, இன்னைக்கு அந்த கசடெல்லாம் வெளியே போட்டோம், அசுத்தங்களை வெளியே போட்டோம். ஐயா, எனக்குள்ள இருக்க இச்சை எனக்குள் வருதையா, என்னால பேசாம இருக்க முடியல, எனக்குள் சண்டையின் ஆவி, எனக்குள் பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, எனக்கு விரோதமாய் பில்லி சூனியங்கள், எனக்கு விரோதமா மந்திரங்கள், எனக்கு விரோதமாய் எத்தனையோ கட்டுகள் வைக்கிறாங்க. என் கூட பிறந்தவனே எனக்கு எலும்புச்சம்பளத்தை வச்சு உருட்டுறான். இன்னைக்கு மக்களை நான் ஒண்ணு சொல்றேன், ஃப்ளட் வந்துச்சுன்னா எலும்புச்சம்பளம் தரையில போட்டிருக்காங்க, கவனிக்கிறீங்களாமா? ஒரு பெருமளம் வருது, அந்த எலும்புச்சம்பளம் அந்த இருக்கிற இடத்துல இருக்குமா? பேசுங்க, தமிழ்ல தானே பேசுறேன். ஒரு வரமிளகா கீழே கிடக்கு நிலத்துல, சொல்லுப்பா. தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி நிரம்பி வழியும் போது அந்த எலும்புச்சம்பளமும் வரமிளகாவும் கரி நெருப்பும் அதுலயே கிடைக்குமாப்பா? சொல்லுப்பா. என்ன ஆகுங்க? அந்த எலும்புச்சம்பளம் அப்படியே உருண்டு 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 எவன் வச்சான்னு அவனுக்கே போயிடும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே போல இன்னைக்கு ஒரு ப்ராபசியா சொல்றேன். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய் எவன் என்ன செஞ்சாலும், அவன் உருட்டுற எலுமிச்சம்பழமா இருக்கட்டும், அவன் வைக்கிற மந்திர சூனியம் எல்லாம் மக்களை உன் படிப்பு உன் பிள்ளைக்கு பாதிக்காது. அது உருண்டு 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 கொஞ்சம் சிரிங்களேன், அவனுக்கே போயிடும். கவலைப்படக்கூடாது. பிள்ளை நல்லா இருப்பா, தைரியமா இரு, படிப்பு ஆசீர்வதிப்பாரு, உன் வேலையை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு சொல்ல ஆண்டவர் உடைஞ்சு போய் வந்தேன், எல்லா இடத்துல போய் பார்த்தேன், எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க, காதை குத்துங்கிறான், கையை மாமை பரிகாரம் கொடுங்கிறான், தேங்காவை கொடுங்கிறான், எதையாவது ஒரு கொடுங்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரியும், நீ வா. உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரியும், வா சாப்பிடு. நீ பரமமின்றி ஆமை கிரயமின்றி நீ வந்து சாப்பிட்டு ஹாப்பியாரு. நீ ஹாப்பி மூடுக்கு வா. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? உன் டிப்ரெஷன் தான் நான் வெளியே எடுக்கிறேன். உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆர் யூ ரெடி? எஸ் ஆமென். இன்றைக்கு சொல்லு, நான் சோர்ந்து போய் வந்த ஆண்டவரே, என் படிப்பை குறித்து சிந்தனை, என் வேலையை குறித்து சிந்தனை, எதிர்காலத்தை குறித்து பயம், ஐயோ ராகு கேது என் யமகண்டம் வந்துருச்சு, உலகமே இவ்வளோ அசுத்தமா சொல்லுது, என் நட்சத்திரம் தெரியல ஒருத்தன் சொல்றான். இன்னைக்கு சொல்றேன், அவனுக்கு வேணா நட்சத்திரம் சரியில்லாம இருக்கான். நதி வந்துருச்சுன்னா எலுமிச்சம்பழம் உருண்டு உருண்டு அட சொல்ல உருண்டு 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 அவன் வீட்டுக்கே உள்ள பூந்துரும். என் கத்த நல்லவ. ஒரு ஃப்ளட் வந்தா அவன் வீட்டுக்கு மேல நிக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறவன் வீட்டுக்கு மேல நிக்கிறான், காப்பாத்து காப்பாத்துன்னு. என் ஆண்டவர் இப்படி செஞ்சிருவாரு. பரிசுத்த ஆவிக்கு முன்பாக உன்னை ஒருத்தனை தொட முடியாது. ஆர் யூ ரெடி? ரெடி? இன்னைக்கு சொல்லு, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகுமா? ஆமே 9 சம்பவிப்பது என்னவென்றால், ஆமே 47 எசேக்கியேல் 47:9 நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்க ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? மக்களை நான் முடிக்க போறேன், கவனிக்கிறீங்களா? எப்பா ஜீவ பிராணி எல்லாம் பிழைக்குமா? உன்னை ஒண்ணு இல்லாம நினைச்சான்ல, உன்னை காலி பண்ணுன்னு நினைச்சான்ல, இன்னைக்கு சொல்றேன் நீங்க பிழைப்பீங்க. ஆமேன்னு சொன்னா அப்படியே நடக்கும். நீ பிழைப்ப, உன் பிள்ளை பிழைக்கும், உன் குடும்பம் பிழைக்கும். ஐயா பொழைக்க வந்த ஊரும்பாங்க. ஏன் சொந்த ஊரு எது? சொந்த ஊர் தர்மபுரிங்க. அப்ப இங்க பொழைக்க வந்தான் சார், ஊரு விட்டு ஊர் வந்திருக்க சார், நாங்க வால்பாறை எஸ்டேட் சார், எங்கெல்லாம் பஞ்சம் பொழைக்க வந்தா சார். ஹலோ, நீ பிறந்த ஊர் ஒரு குக்கிராமம், ஆனா இருக்கிற சிட்டிக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயோ இருந்து பிறந்து வந்திருக்கிற, உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன் அவன் நினைக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை பிழைக்க வைப்பார், உன் வேலையை நிலைக்க வைப்பார், உன் பொருளாதாரத்தை நிலைக்கப்படு. ஆமான்னு சொல்லு. ஆமே. உன் படிப்புல நிலைக்க பண்ணுவாரு, உன் பிள்ளைய வாழ வைப்பாரு, உன் திருமணத்தில் பந்தத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தில் உருவாக்கப்படுக எவன் ஆயுதத்தை உண்டாக்குனாலும் அந்த இடத்துல உன் பிள்ளையை பிழைக்க வைப்பாரு, உன் கணவனை பிழைக்க வைப்பாரு. அண்ணன் தம்பி உறவை உடைக்கிறவனுக்கு முன்னாடி ஆண்டவருடைய உறவனை விட்டு பிரியாது. புருஷன் மனைவியுடைய உறவை உடைக்கிற முன்னாடி என் ஆண்டவருடைய உறவு ஒரு நாள் உடையாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா என் பிள்ளை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, ஐயா என் குடும்பமே என்னை விட்டு இல்லப்பா, கர்த்தருடைய கரம் இன்னைக்கு சொல்லுது, ஜீவ பிராணி என்னப்பா என்ன போட்டிருக்குது? ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். அடுத்து என்னங்க? பிழைக்கும். அடுத்தது உண்டாகும். ஹலோ, கிரியேட்டிவ் உண்டாகும், உருவாகும். ஐயா என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நைட்டானா பயமா இருக்குது. என் மக்களை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். குட்னஸ், மை குட்னஸ், எஸ் ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு உண்டாகும். எதெல்லாம் உண்டாகாது இன்னைக்கு சொல்றேன். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார், உண்டானது, அவர் சொன்னதெல்லாம் உண்டானது, உண்டானதெல்லாம் நல்லது என்று கண்டார். நீ நல்லா இருக்க மாட்டேன்னு எவன் சொன்னானோ, இப்ப சொல்லு, நாங்க நல்லா இருப்போம், என் பிள்ளை நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் பிசினஸ் நல்லா இருக்கும். சொல்ல மாட்டியா? சொல்லு வாயை திறந்து, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எங்க அக்கா தங்கைக்கு முன்னாடி நான் நல்லா இருப்பேன், என்னை வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க நான் நல்லா இருப்பேன். நல்லா இருப்பேன்னு சொல்றது இவ்வளவு படுவாமா பாக்குறியா? சொல்லு, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளை நல்லா வாழும், என் பிள்ளை நல்லா படிக்கும். சொல்றா ஆமே. ஹalleluya. ஆமே. என் பிசினஸ் நல்லா இருக்கும். சொல்ல, என் கைகால் நல்லா இருக்கும், நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஜீவ நதி, ஜீவ நதி. சொல்லு, அந்த ஹோலி ஸ்பிரிட், ஆமே, ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தமுடைய அபிஷேகம் உண்மையா நிரப்பட்டும். தேங்க்ஸ். ஆமென். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, ஆலயத்தில் வந்தால் சந்தோஷிப்பிக்கும்,
இந்த தண்ணீர் அன்றைக்கு வாருங்கன்னு சொன்னீங்க. இந்த தண்ணீர் நிற்காத ஆமீன் உடைஞ்சு போன தொட்டி நான் நம்ப மாட்டேன். வெடிப்புள்ள தொட்டி எனக்கு வேண்டாம். ஆமீன் தண்ணீர் பாயட்டும், தண்ணீர் பாயட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த தண்ணீர் பாய்ந்து செல்கிறது? ரெடியா இருக்கீங்களா? எங்க தோட்டத்துக்கு இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸுங்க. இங்கேயே உட்காந்து மொபைல்ல ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு இங்கிருந்து ஆப் மூலம் என்ன செய்யலாம் தெரியுங்களா? அட சொல்ல, மோட்டர் இங்கிருந்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். மொபைல்ல இருந்து என்ன பண்ணலாம் சொல்லுப்பா? மொபைல் இங்கே பம்ப் செட் ஆன் பண்ணிடலாம். பம்ப் செட் அங்க தண்ணி எந்த அளவுக்கு 1 2 3 4 5 இதெல்லாம் எப்படி தெரியுங்கிறீங்களா? தோட்டம் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. பாக்குறத பாரு. இங்கிருந்து என்ன செய்யறாங்க? சொட்டு நீர் பாசனம் பாங்க. அதுக்கு பேர் என்னதுப்பா? சொட்டு நீர். அந்த சொட்டு எவ்வளவு தண்ணி இந்த மரத்துக்கு விட்டுரும் இங்கிருந்து நான் கணக்கு பண்ணிடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது இஸ்ரேல்ல தான் கண்டுபிடிச்சாங்களாமா. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து என் தண்ணி 20 கிலோமீட்டர் சத்தியமங்கலத்தில் இருக்கிற தோட்டத்துல ஒரு 50 ஏக்கர் தோட்டம் இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சும்மா நினைச்சுதான் பாருங்களேன். அந்த தோட்டத்துக்கு நான் இங்க உட்கார்ந்துட்டு என்னங்க ஒரு மாலை கட்டி போட்டு இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? 1 2 3 4 5 இந்த வரப்பு இந்த இடத்துக்கு தண்ணி வாயணும். இந்த 50 மரத்துக்கு தண்ணி வாஞ்சிருச்சு. இனி இந்த இருக்கிற 50 மரத்துக்கு தண்ணி வாயணும். முன்னாடி இருக்கிற மாங்காய் மரத்துக்கு அட சொல்ல எல்லாம் இந்த பக்கம் தென்னை மரம், இந்த பக்கம் மஞ்சக்காடு. எவா தண்ணி பட்டன் தட்ட மனுஷன் கண்டுபிடிக்க முடியும்னா என் அப்பா நினைச்சாருன்னா உட்கார்ந்த இடத்துல சேனல் மாத்த முடியும். அந்த நதி வந்துச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல பட்டன் டச் பண்ணா அவ்வளவுதான்டா. நீ ஃப்ளை பண்ணுவடா. கொஞ்சம் சிரிச்சுட்டே வாமா. நீ அழுதது போதும். இன்னைக்கு அந்த நதி உன்னை சந்தோஷிப்பிக்கும். ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் போச்சு, வா உள்ள. நீ போச்சுன்னு தான் நினைக்கிற, வா. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உனக்கு சிலுவையில மரித்தேன். நான் உனக்கு ரத்தம் சிந்தினேன். எல்லாருக்கும் பிறந்துட்டாரு. என் வீட்டுல பாருங்க துக்ககரமா இருக்குது. பிறந்தாரு எல்லாம் குஷியா இருக்கிறாங்க. புடவையெல்லாம் எடுத்துட்டாங்களாம்மா, சட்டையெல்லாம் எடுத்துட்டாங்களாம்மா. எங்க வீட்டுக்காரர் சொன்னார், போன வருஷம் புடவையே இந்த வருஷம் கட்டுங்கிறாரு. ஆனா நான் சொல்ற புடவையே இல்லாம கஷ்டப்பட்டவனை விடு. இன்னைக்கு நான் சொல்ற புடவைக்காக கிறிஸ்துமஸ் நீ கொண்டாடாம இருக்க வேண்டாம். என் இயேசு ஒரு ஜீவன் நதி அனுப்பி இருக்காரு. அந்த நதியை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த தண்ணீரை ஏமா எங்கேயாவது தண்ணிய பிடிக்க முடியுமாமா? ஆனா சொல்ல, ஆனா வெளியே வர தண்ணிய துளி மேல 1.5 இன்ச் பைப்பு தண்ணிய ஆமென் சோத்ராண்டவரே சோத்ரம். அந்த 1.5 இன்ச் பைப்பு உள்ள தண்ணிய அப்படியே கையில வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அடைச்சு வைங்க பார்க்கலாம். கைக்கு வெளியே வந்துடும். அல்லேலூயா. 1.5 இன்ச் பைப்பு இவ்வளவுதான் இருக்குமா? இந்த தண்ணி கொண்டால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? வானமும் பூமியும் எவ்வளவு பெருசு. வானத்தின் மதகுகளை திறந்து என்னங்க சூரம்பட்டி 4 ரோட்ல மழை பெய்யுது, ஜெகநாதபுரம் காஞ்சி கிடக்குது. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் ஆண்டவரே அந்த பக்கம் பைப் லைன் ஓபன் பண்றீங்க, இந்த பக்கம் பைப் லைன் அடைச்சு வச்சிருக்கீங்க, என்ன ஆண்டவரே எங்கிருந்து இந்த டியூப் எல்லாம் விடுறீங்களோ அங்கெல்லாம் ஃபுல் கிரீனிஷ் ஆச்சு, இங்க மட்டும் தண்ணி வரலையே. இன்னைக்கு சொல்லு, அப்பா நினைச்சா என் தோட்டத்தை நினைக்க அவரால் முடியும். என் வீடு நிரப்ப முடியும், என் குடும்பத்தை நிறைக்க முடியும். இன்னைக்கு நிரப்பிட்டாரு ஐயா. இன்னைக்கு சொல்லு, அந்த நதி நிரம்பும். சொல்லுப்பா. அவெல்லாம் படிக்கிறா, அவெல்லாம் நல்லா இருக்கா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. ஏன் அடுத்த தோட்டத்தை ஏன் பாக்குற? தான் தோட்டத்துல மரத்துல ஒரு காய் விழுந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான். அவன் வீட்டுல பாரு 5 காய் விழுந்துருச்சு பாரு. அவன் வீட்டுல வாழை மரத்துல 2 கண்ணு அப்படி ஈர்த்துருச்சு பாறேன். நான் வீட்டுல ஒரு வாழை மரத்துல ஒரு கண்ணு, ஒரு ஜஸ்ட் ஒரு பூ விட்டாவே சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் என் நதியை ஆண்டவர் எனக்காக அனுப்பி இருக்கிறார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம், சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எல்லா வாய்களை திறந்து அந்த நதி. ஹலோ, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எப்பா கடல் தண்ணி என்னங்க கவனிக்கிறீங்களா? அந்த கடல் தண்ணி உப்பா இருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட விழுந்தாங்க கூட அது உப்பு மாறாது. ஹலோ, பாவியிலும் பாவி நான், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு இயேசு சிந்தின ஒரு ரத்தத்தின் ஒரு சொட்டு என் மேல பட்டால் என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றால், அவருடைய அபிஷேக நதி என் மேல வந்தால் கணுக்கால் அளவு வராதையா, அது முழங்கால் அளவு வராதையா, இடுப்பளவு வராதையா, அது நீந்தி நீந்தி சொல்லுங்க ஆமே எஸ் ஸ்விம் பண்ணுமே ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஒரு ஸ்விம்மிங் டைம். ஆமே, ஒரு ஹாப்பி மூடுல என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. இனி கணுக்கால் அளவு போதாது, நீந்தி 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 முழுக வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 25 முடிய போகுது. 2025 முடியுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா?
இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். 21ஆவது நாள் கடைசி நாள் உபவாசம் இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நதியின் விழுகிற இடத்துல ஆரோக்கியம் வரும்னா அந்த நதி எனக்குள் இருக்குது. நீ ஆரோக்கியமா வைக்க போறாரு. என் சபையை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாரு. என் பிள்ளையை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாரு. வியாதி நீங்க போது, பலவீனம் நீங்க போது, துன்மார்க்கமான எல்லா ஆவிகள் வெளியே போகுது. ஒரு நதி என் வீட்டுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள, என் சபைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. அப்பா எல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுமா. தேங்க்யூ. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 26க்கு வாக்குத்தத்தத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னது தெரியுமா? காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். திரும்பி நதி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நதிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நான் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வரல. கர்த்தருடைய ஆவியான சொன்னாரு. நான் ஆக்சுவலி அம்மாவை தான் பிரசங்கம் பண்ண சொன்னேன். ஆனா கர்த்தருக்கு சித்தம் இன்னைக்கு நான் வந்து உங்களோட பேசுறேன். நதியே, காலியான படகை நிரப்புற தேவன், காலியான வீட்டை நிரப்புற தேவன். அம்மா, என் பாக்கெட் காலியா இருக்குயா, என் பேங்க்ல அமௌண்ட் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டாயா, ஒண்ணுமே இல்லையா, இனி இருந்தா தாலியை தான் வைக்கணும், எல்லாம் அடகு வச்சாச்சு. அந்த தாலியும் 1.5 பவுன் வராதுங்கய்யா, 10 பவுன் வராதுங்கய்யா, துளி வேலை செயினை போட்டிருக்கேன். அது எங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரு. அந்த தாலி மட்டும் தான் மிஞ்சமா இருக்குது, அதுவும் கூட வைக்கிறதுக்கு ரெடியா இருப்ப. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தாலி கயிறும் கூட மனுஷன் வாங்கறதுக்கு ரெடி. ஆனா என் அப்பா சொல்றாரு, நான் உன்னை ஆமீன் காற்றை நீ பார்க்கல, மழைய பார்க்கல, உன் வாய்க்கால ஜீவ நதி நான் நிரப்புவேன். இதை மாதிரி ரெடியா இருக்கீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பசியா இருக்கிறேன், தாகமா இருக்கேன், அந்த தண்ணி எனக்கு ஊற்றுவீங்களான்னு ரெடியா இருக்கியா? ஹலோ, இருக்கீங்களாப்பா? உனக்கு அந்த தாகம் தேவன் மேல இருக்கா? உன் வீடு ட்ரையா இருக்கு, உன் படகு காலியா இருக்கு, உன் தோட்டம் காலியா இருக்கு. அப்பா சொல்ற, நான் நிரப்ப போறேன். ஜீவ நதி, அது போகும் இடம்ல ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எனக்குள்ள அந்த ஜீவ நதி இருந்ததுன்னா நான் போற இடத்துல எல்லாம் நான் ஆரோக்கியப்படுவேன், ஆரோக்கியப்படுத்துவேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நீந்தி நீந்தி மூழ்கிற அனுபவத்தை தந்ததுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நதி போகும் இடமெல்லாம் கர்த்தாவே சந்தோஷம் உண்டேசுப்பா. எங்கள் வாழ்க்கையை நீ சந்தோஷப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேக நாட்களில் நாங்கள் சந்தோஷம் இல்லாம கர்த்தாவே இந்த 2025 ஆரம்பிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆலையிலேப்பா, ஆனால் கர்த்தாவே முடிவுக்குள்ள எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்காய் நன்றி. ஆலையிலேப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நதி எங்களுக்கு பிழைப்புண்டாகட்டும் ஆண்டவரே. ஆலையிலே ஆரோக்கியத்தை கர்த்தாவே இந்த நதி தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வியாதியோடு இருந்தது உண்மைதான்ப்பா. ஆலையில் 25 ஆரம்பம் வியாதியா இருந்தது, ஆனால் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலையிலே பிழைக்க முடியாத வாழ்க்கையா இருந்தது ஆண்டவரே. ஆலை மரணத்தின் மக்கள் இருந்தது சப்பா, எங்களுக்கு பிழைப்பை தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா, எங்களை பிழைக்க வச்சதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா, ஸ்தோத்திரங்கர்த்தாவே. இந்த நாளில் இந்த நதி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஊற்றப்படட்டவரே. பிள்ளைகள் போகிற இடங்களில் எல்லாம் யாரெல்லாம் பார்க்கிறதோ அவங்களெல்லாம் சந்தோஷமாய் வைக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம் பிழைப்புண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்டாக்குகிறவர்களாக எல்லாவற்றையும் அவர்கள் வாயால அழிக்கக்கூடியவர்களாய் அல்லாண்டவரே, உண்டாக்கக்கூடியவர்களாய் அல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறேன் நன்றி. வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதியப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Hallelujah. God bless you. உட்காரும்.